அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உனக்காகவும் எனக்காகவும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வரிப்பணம் செலுத்த சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை அப்பப்போ அவர்களுக்கு தெரிவிக்க ஆரம்பித்த பொழுது இங்கேயும் இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அதாவது நான் மரிச்சு போயிருவேன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம துக்கப்படுகிறதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. இன்றைக்கி உலக பிரகாரமாக நம்ம மிகவும் நேசிக்கிற யாராவது ஒருவர் இறந்து போவார்கள் என்று சொன்னால் நம்ம மிகுந்த துக்கம் அடைவோம். அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொன்ன போதிலும் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களாக இருந்தபடினால அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக ஆண்டவர் இங்கே மத்தேயுவின் மூலமாக கீழே உள்ள காரியத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் என்று பார்க்கிறோம். இயேசு அப்படியே வீட்டில் இருக்கிறாரு. பேதுரு வழியாய் வரும்பொழுது அங்கே வரிப்பணம் வாங்குகிறவர்கள், இது ஒருவேளை ஆலயத்திற்கு வரிப்பணம் வாங்குகிறவர்களாக இருக்கலாம். அவர்கள் அந்த நாட்களிலே பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் அடிமையாய் பிடித்து வைத்திருந்தவர்களிடத்தில் வரிபாவனம் வாங்குகிறது வழக்கமாக இருந்தது. இங்கே இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நிமித்தமாக 12 பேரை அவர் தன்னோடு கூட வைத்து கொண்டவர்களுக்கு அதிக செலவாகும், காணிக்கைகள் வரக்கூடும். அநேக தங்களுடைய ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பணப்பையை வைத்திருந்த கேஷியரும் இயேசுவோடு கூட இருந்தபடினால உம்முடைய போதகருக்கு வருமானம் வருகிறதே, அவர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையோ என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பேதுருவும் அவசரப்பட்டு சொல்லிவிட்டார், செலுத்துகிறார்னு சொல்லி. அப்புறம் தான் யோசித்து பார்க்குறாரு, நம்மளிடத்துலேயும் பணம் இல்லை, நம்முடைய போதகரிடத்துலேயும் பணம் இல்லை, அவர் ஏழ்மையாகத்தானே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு கூட மனதின் ஆழத்தில் ஒரு மனத்தின் ஆழம் ஒரு குளத்தை போல இருந்துச்சுன்னா அந்த குளத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன அலையை போல் அவன் மனசில் ஒரு கருக்குனி ஒரு காரியம் ஏற்படுகிறது. அவன் வீட்டுக்குள்ளே வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடிச்சி அதன் வாயை திறந்து பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மீனுக்குள்ளாக ஒரு வெள்ளி பணத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதை இவன் தூண்டில் போடுகிற இடத்திலே வந்து முதல் மீனாக மாற்றும்படியாக ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? நம்முடைய மனதில் ஏற்படுகிற எந்த ஒரு சின்ன ஒரு குழப்பத்தையும் கூட, ஒரு சின்ன அவமானத்தையும் கூட பரலோகம் பார்த்துவிட்டு அந்த அவமானத்துக்கு வழியாக நம்மை நடத்தாதபடி அந்த வெட்கத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யக்கூடியதற்கு அத்தனை அக்கறை உடையவராக இயேசு இருக்கிறார் என்கிற காரியத்தை இந்த பகுதியானது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவம் செய்தோம் என்று சொன்னால், துன்மார்க்கமாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை இந்த பூமியில் நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும். அநேக பேப்பர்களில் நியூஸ் பார்க்கிறோம், கொலை செய்தவர்களை ஃபோட்டோவோடு கூட போட்டு விடுகிறார்கள். அவருடைய பெயர், அவருடைய வயது, அவருடைய பின்னணி எல்லாவற்றையும் போடுகிறார்கள். திருடுகிறவர்கள், அதே போல அவர்கள் தவறான பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாரையும் குறித்து நாம் பார்க்கும்பொழுது அவருடைய முகத்தை சில நேரம் மறைச்சிட்டு மீடியாக்களுக்கு மறைத்துட்டு ஓடுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அத்தனை வெட்கப்படுகிறார்கள். பாவம் செய்யும் பொழுது அதற்கான தண்டனையை, அந்த வெட்கத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக, அவரோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன கலக்கத்தை கூட அவர் பார்த்துட்டு அதற்கு உதவி செய்ய
செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். சின்ன கலக்கம் தான் பேதுருக்குள்ள, ஐயோ நம்ம வரி செலுத்துகிறது இல்லையே, நம்முடைய போதகரும் வரி செலுத்துறது இல்லையே, நம்மளும் ஏழ்மை நிலையில் இருக்கிறோமே, நம்முடைய போதகரும் ஏழ்மை நிலையில் இருக்கிறார, என்ன சொல்லுகிறது, செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோமா, வெரிஃபை பண்ணாங்கன்னா திரும்ப நம்மிடத்தில் கேட்டு நம்மை அவமானப்படுத்துவார்களே. அந்த காரியம் பேதுருவினுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி இயேசு இடைபடுகிறதை பார்க்கிறோம். மீனை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்தாத்தோர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வெள்ளி பணத்தை, அது 4 திராக்மா என்பதற்கு சமம். 2 அந்த திராக்மாவை எனக்காகவும் உனக்காகவும் அங்கே வரிப்பணமாக செலுத்திவிடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது 4 நாட்களுக்கான 4 நாளின் வேலைக்காக கொடுக்கப்படுகிற கூலி அளவிற்கான ஒரு வேல்யூவை இந்த காரியம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தேவன் மீனின் வயிற்றில் ஆயத்தப்படுத்தி அதை பேதுரு போடுகிற அந்த தூண்டில் கிடைக்க பண்ணி அதன் மூலமாக வாயை திறந்து பார்த்து அந்த அவமானத்தை பேதுரு போக்கினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஈரையாக இருக்கிற கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அந்த முள்ளிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டை காண்பித்து அங்கே தன்னுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை பலி செலுத்தும்படியாக அந்த காரியத்தை செய்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம் படுகிற எல்லா காரியங்களுக்கும் தேவைகளினுடைய எல்லா காரியங்களையும் சந்திக்கக்கூடியவராக, மனதின் குழப்பங்களை மாற்றக்கூடியவராக, அவமானங்களை, வெட்கங்களை, நிந்தைகளை போக்கக்கூடியவராக இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டதில்லைன்னு பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்தோடு கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கலக்கங்களை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே.